Hello friends, welcome back to my channel. My channel Gain Knowledge Jagdish. I am AG Jagdish. I completed MA BEd English Literature. Today we are discuss about the topic TNBC and TNTET. Clear explanation. டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்டி டிஃப்ரென்ஸ் தெரியணும் எல்லாருக்கும். அதனால தான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் இருப்பாங்க. இந்த பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறவங்க டிஎன்டெட் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கும் ஒரே மாதிரி சிலபஸா இல்லைன்னா சேஞ்ச் இருக்கா, அந்த மாதிரி நிறைய டவுட் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரியான டாபிக் உங்களுக்கு வேணும்னு சொல்லி. இதே போல் நான் கண்டினியூவாக வரும் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற பார்க்கும்போது நீங்கள் படிக்கிறவங்க எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து படிப்பீங்க, இங்கிலீஷ் தவிர. ஃபஸ்ட் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழில் 100 கொஷின் வரும், ஜிஎஸ்சில் 75 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின். இது தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இந்த இதில் டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இந்த 2 இருக்குது. இதை ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா டிஎன்டெட்டுக்கு வரேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், தமிழில் நீங்கள் காமனாக படிக்கலாம். இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி பார்ட் அதோடு சேர்த்து ஐஎன்எம் சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி இதோடு சேர்த்து வேறு என்ன வரும்னா எக்கனாமிக்ஸும் யூனிட் 9. ஓகேவா? யூனிட் 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட் 8. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்சில் வரக்கூடிய டாபிக். இல்லை ஒரு சில டாபிக் விட்டுருப்பேன், பார்த்துங்க. ஓகேவா? இதெல்லாம் சரி கூட கரண்ட் அஃபேர்ஸும் வரும். ஓகேவா? இதெல்லாம் சேர்த்தா இல்லை 75 மார்க். தமிழில் 100 மார்க், 6 to 12 வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். அதில் தமிழில் 6 to 12 வரைக்கும் தமிழ் படித்தாவே டிஎன்பிசியில் ஓகே ஆகும். ஓகேவா? ஜிஎஸ் தான் நான் பிரிச்சிருக்கேன். மேக்ஸு 25 மார்க்கு. இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 + 15 லாஜிக்கல் ரீசனிங். இது இந்த 50 மார்க் 6 to 10 வரைக்கும் இருக்கிற புக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் கிரியேட்டிவ் கொஷினாகவும் சில டைம் கேட்குறாங்க, அது கொஞ்சம் பாருங்கள். 6 to 10 புக்கு ஃபுல்லாக கிளியராக பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஷின் டக்குன்னு போடலாம். ஓகேவா? இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கு மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் தமிழ். குரூப் 1க்கு இல்லை. ஓகேவா? இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குரூப் 1ல் தமிழ் கிடையாது, குரூப் 2 குரூப் 4 மட்டும் தான் தமிழ் இருக்குது. இதில் ஜென்ரல் இங்கிலீஷும் இன்க்ளூட் ஆகிருக்கு குரூப் 2ல்.
ஓகேவா? இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த இங்கிலீஷில் 100 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஓகே சார். ஏன் சார் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் படிப்போம் நம்ம குரூப் டிஎன்பிசியில். ஆனால் பேப்பர் 2 பேப்பர் 1 எக்ஸாமில் எப்படி படிக்கணும் டெட்டில் பார்ப்போம். இதில் காமன் டாபிக் எது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் காமனாக நீங்கள் படிப்பீங்க. இது 100 மார்க் படிக்கிறது நீங்கள் 30 மார்க் நீங்கள் படிப்பீங்க பேப்பர் 2ல். ஓகேவா? ஓகே, வீடியோ போகலாம், உள்ளே போகலாம். இன்னும் டெப்த்தாக படிப்பேன். பேப்பர் 2 டெட்டு பற்றி அப்டேஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் பார்ப்போம். டிஎன் டெட் இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பேப்பர் 1, இன்னொன்று பேப்பர் 2. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நீங்கள் பேப்பர் 1 படிக்கலாம். டிஎன்பிசி ஓரியன்டல் படிக்கிறது எல்லாமே பேப்பர் 1 ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ். இதுலேயே சயின்ஸ்லேயே இவிஎஸ்ன்னு சொல்லி சோசியல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கூட சைக்காலஜி எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க. இந்த 5 சப்ஜெக்டை சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 பேப்பர் படிக்க போட்டு சைக்காலஜி. புரியுதா? இது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். பேப்பர் 1 ஒரு ஐடியா கிடைச்சி இது சிலபஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? 6லேருந்து 8 வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் படித்தா போடும். ஐ மீன் பேப்பர் 2 இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணால் போடும்னா இந்த இது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8 வரையும் படிங்க. அதில் 1 to 5 தான் சொல்லுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 5th-லேயும் 6th 8th 3 செக்ஷனல் கிளாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி ஃபுல்லாக டீப்பாக படிங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேப்பர் 1 தான். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போட்டு 2 மேஜராக படிக்க போகிறோம். ஐ மீன் சயின்ஸ் குரூப் ஒரு தனியாக படிப்போம், ஆர்ட்ஸ் குரூப் தனியாக படிப்பீங்க. சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு எப்படி வரும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்களுக்கும் ஆர்ட்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கும் காமனாக வரக்கூடியது இந்த சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப் ரெண்டுமே காமனாக நம்ம பார்க்க போட்டு என்ன சப்ஜெக்ட் வரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று சைக்காலஜி, இன்னொன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். இந்த 3 சப்ஜெக்ட்டுமே இந்த 2 குரூப்புகளுக்கும் மேஜர்களுக்கு காமன். மீதி வரக்கூடிய இதெல்லாம் ஆர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் காட்டும். ஐ மீன் சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு என்ன படிப்பாங்கன்னா, ஒன்று மேக்ஸு, இன்னொன்று சயின்ஸு. மேக்ஸில் 30 கொஷின், சயின்ஸில் 30 கொஷின். இதெல்லாம் காமன்னால எல்லாமே 30 கொஷின் தான். ஓகேவா? இது சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் படிப்பீங்க. நெக்ஸ்ட் சோசியல் குரூப் இருக்கிறவங்களுக்கு அதுவும் காமன். சோசியல் மட்டும் நீங்கள் படிப்பீங்க 60 மார்க்குக்கு. புரிஞ்சுதா? 80 மார்க்கு 60 மார்க் சோசியல் மட்டும் தான் படிப்போம். இல்லை இவங்களுக்கு காமன் என்ன? இவங்களுக்கு எல்லாரும் இந்த பேப்பர் 2 இருக்கிறவங்களுக்கு காமனாக நம்ம வரக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? சைக்காலஜியோடும் தமிழோட இங்கிலீஷ். இந்த 2 குரூப்புமே காமன். எக்ஸ்ட்ரா படிக்கப்பட்டு நான் 2 மட்டும்தான். ஸோ இதுலேருந்தே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அதே ஸ்டூடெண்ட்ஸ் டெட்டுக்கு நீங்கள் காமன் டெட்டுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது இந்த மந்த்தில். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசம்பரில் மேக்ஸிமம் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே சார். சில பேர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களா, டெட்டு படிக்கிற அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது என்ன? தமிழ் காமன் 100 மார்க் நீங்கள் படிக்க போகிறீங்க. இல்லை 30 மார்க்கில் கேட்க போகிறோம். ஸோ
அவன் ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டான். புக் பேக்கு, புக்கு இன்சைட், லைன் பை லைனாக நீங்கள் படித்தாவே போதும். நீங்கள் படிக்க போட்டு லைன் பை லைன் இதை படித்தாவே மேக்ஸிமம் நீ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 1 மினிட் இருங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டுனா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும், அப்படி எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் பை லைன் படிக்கணும். புக்கு 6th to 10th புக் வரைக்கும் பேப்பர் 2 இருக்கிறவங்க, அதே போல் 3rd to 8th புக் வந்து பேப்பர் 1 இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும். எந்த மாடல் கேட்டிருக்காங்க, எந்த மாடலில் கேட்குறாங்க, அதை பற்றி ஒரு ஐடியாக்காக இந்த ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் கம்பல்சரியாக பார்த்தே ஆகணும். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும். என்னடா நம்ம மார்க் வரைக்கும் படித்து இருந்தாலும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஃபில் பண்ணுற இதை வச்சு தான் நம்மளுக்கு அங்கே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது ஓஎம்ஆர் வச்சு டெஸ்ட் கம்பல்சரி எழுதணும் நீங்கள். ஓகேவா? அடுத்ததாக நீங்கள் எந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்கிற சைக்காலஜி, நீங்கள் பிஎட் புக்கு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்க. இப்போது கரண்ட்டில் செமஸ்டர் வைஸ் இதுக்கு பிறகு அந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. லாஸ்ட் 1 year கோர்ஸ் அதுவும் ஓகே. ஓகேவா? பிஎட் புக் சைக்காலஜி ஃபாலோ பண்ணிக்க. தமிழ் வந்து 6th to 10th வரைக்கும் போட் ஆஃப் பேப்பர் 2 இதுகளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த இதில் நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், என்னன்னா தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் இந்த சோசியல் அண்டு மேக்ஸு சயின்ஸு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் வந்து 8th standard தான் மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் 2025. ஸோ இந்த டைம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு படிக்கலாம் நம்ம. ஓகேவா? இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 8th தான் கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் சரி சோசியலில் எக்ஸ்பெக்டே பண்ணல. 30 கொஸ்டின் வந்து 8th கேட்டிருக்காங்களாம் சோசியலில் மட்டும். ஓகேவா? ஸோ 6 to 8 படிக்கிற ஸ்டாஃபு சரி, ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃபு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இதுவாக வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.